ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மண்மனம் மாறாத மதுரைக்கே உரிய மணமணக்கும் மீன் குழம்பு ரெசிபி. நம்ம நிறைய டைப் ஆஃப் மீன் குழம்பை சாப்பிட்ருப்போம். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மீன் குழம்பு. இதை நம்ம ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நான் இந்த மீன் குழம்பை இன்றைக்கி தேங்காய் பாறை மீனை வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மீன் குழம்பு காரைக்குடி செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் வெல்கம். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஐ ஹவ் டன் திஸ் வீடியோ இன் தமிழ் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ். ப்ளீஸ் டு வாட்ச் த ஃபுல் வீடியோ வித்வுட் ஸ்கிப்பிங். நான் இன்னைக்கு 500 கிராம் மீனை வச்சு மீன் குழம்பு செய்ய போகிறேன். இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு தேங்காய் விழுது அரைச்சிக்கணும். அதுக்காக நம்ம ஒரு அரை கப் தேங்காவை ஒரு 2லேருந்து 3 சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கணும். அடுத்ததாக நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1/4 கப் நல்லெண்ணெய், அதாவது 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கணும். வெந்தயத்துக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு அதில் 2 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கணும். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கணும். இதை ஏன் சேர்க்கணும்னா அப்போ தான் அது குழம்புக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமா 1/2 கப் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். இது கூட ஒரு 2லேருந்து 3 பல்லு பூண்டை நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அது கூட ஒரு 1.5லேருந்து 2 மீடியம் சைஸ் டொமேட்டோஸை நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி அது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு. அது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போடுறோம். இந்த குழம்பு மிளகாய் பொடியை நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம். சில பேர் வீட்லேயும் அரைச்சி வச்சுருப்பீங்க. நான் யூஸ் பண்ணுற மிளகாய் பொடியோட ரெசிபியை நான் ஃபியூச்சரில் ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த பொடியை சேர்த்ததுக்கப்புறமா அதை ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும். மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமானதே உப்பு, புளிப்பு, காரம் தான். இப்போ நம்ம புளி சேர்க்க போகிறோம். நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்ராக்சிமேட்லி ஒரு 1 கப் புளி தண்ணி வருது. அடுத்ததா ஒரு 1.5லேருந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணி புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ புளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அப்புறம் அந்த குழம்பும் கொஞ்சமாக திக்காயிருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். காரம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடியும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் தனியா பொடி ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா உள்ளே போடணும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா வேக விடணும். நடுவே அந்த மீன் துண்டுகள் உடையாதபடி அதை நல்லா மெதுவாக கிண்டி விடணும். இப்போ சூடான சுவையான காரசாரமான மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கு. இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் மீன் கரெக்டாக வெந்திருக்கு. மீன் எதுவும் உடையாமலையும் இருக்கு. மீன் குழம்பு நல்லா சூடான சாதமும் நல்ல காரசாரமான மீன் வறுவலையும் வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஸ்பைசி ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மீன் குழம்பு பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அதுவும் யோசிச்சு பாருங்கள், இந்த மீன் குழம்பும் நல்லா ஸ்பைசியான ஃபிஷ் ஃப்ரையும் செம்ம காம்பினேஷனுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். நான் இன்னும் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீன் குழம்பு ரெசிபியை ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் அப்லோட் பண்ணுவேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஏன் வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.